அதிகாரம் 11. சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடுதல். அரசர் சாலமோன் அயல்நாட்டு பெண்கள் பலர் மேல் காதல் கொண்டார். பார்வோனின் மகள் மேல் மட்டுமன்றி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்கள் மேலும் காதல் கொண்டார். அவ்வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம், நீங்கள் அயல்நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள் என்று கூறியிருந்தார். அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையல் கொண்டிருந்தார். சாலமோனுக்கு 700 அரசகுல பெண்கள் மனைவியராகவும் 300 பெண்கள் வைப்பாட்டியராகவும் இருந்தனர். அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பிவிட்டார்கள். சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கேமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லாரும் தங்கள் தெய்வங்களுக்கு தூபங்காட்டி பலியிடுவதற்காக சாலமோன் அவர்களுக்கு இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்று விட்டது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளருள் ஒருவனுக்கு நான் கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். சாலமோனின் எதிரிகள். பிறகு ஆண்டவர் ஏதோமியனாகிய அதாது என்பவனை சாலமோனுக்கு எதிராக எழச் செய்தார். இவன் ஏதோம் மன்னர் குலத்தை சார்ந்தவன். முன்பு தாவீது ஏதோமில் இருந்தபோது படைத்தலைவன் யோவாபு ஏதோமின் எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தி புதைக்கச் சென்றார். யோவாபும் இஸ்ரேல் அனைவரும் அங்கு 6 மாதம் தங்கியிருந்து ஏதோமில் இருந்த எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர். ஆனால் அதாது தன் தந்தையின் ஏதோமிய பணியாளருள் சிலரோடு சேர்ந்து எகிப்துக்கு தப்பி ஓடிப்போனான். அப்போது அவன் சிறுவனாயிருந்தான். அவர்கள் மிதியானிலிருந்து புறப்பட்டு பாரானுக்கு சென்று பாரானில் சில ஆட்களை சேர்த்து கொண்டு எகிப்திய அரசன் பார்வோனிடம் சென்றார்கள். பார்வோன் அதாதுக்கு வீடொன்று கொடுத்து உணவுக்கும் வழி செய்து நிலமும் அளித்தான். பார்வோனுக்கு அதாது மிகவும் உகந்தவனாய் இருந்தபடியால் தன் மனைவியும் அரசியுமான தகபெனேசின் தங்கையை அவனுக்கு பார்வோன் மணமுடித்து வைத்தான். தகபெனேசின் தங்கையாகிய இவள் அவனுக்கு கெனுபத்து என்ற ஒரு மகனை பெற்றெடுத்தாள். தகபெனேசு அவனை பார்வோன் வீட்டில் வளர்த்தாள். அப்படியே கெனுபத்து பார்வோனின் வீட்டில் அவனுடைய புதல்வருடன் வளர்ந்து வந்தான். தாவீது துயில் கொண்டு தம் மூதாதையரோடு சேர்ந்து கொண்டார் என்றும் படைத்தலைவர் யோவாபு இறந்துவிட்டார் என்றும் எகிப்தில் அதாது கேள்விப்பட்டு பார்வோனை நோக்கி, நான் என் சொந்த நாட்டுக்கு
போக விரும்புகிறேன், என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்றான். அதற்கு பார்வோன், நீ உன் சொந்த நாட்டுக்கு போக விரும்புவது ஏன்? இங்கு உனக்கு என்ன குறை என்று கேட்டான். அதற்கு அவன், ஒரு குறையும் இல்லை, ஆயினும் எனக்கு போக விடைதாரும் என்றான். மேலும் கடவுள் எலெயாதாவின் மகன் இரேசோனையும் சாலமோனுக்கு எதிராக எழச் செய்தார். இவன் தன் தலைவனாகிய அததேசர் என்னும் சோபா நாட்டு மன்னனிடமிருந்து தப்பி ஓடியவன். முன்பு தாவீது படையெடுத்து அந்நாட்டினரை வெட்டி வீழ்த்தியபோது ரேசோன் தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு தன் தலைமையில் ஒரு கிளர்ச்சி கூட்டத்தை அமைத்து கொண்டான். அவன் அவர்களோடு தமஸ்குவுக்கு சென்று அதில் குடியேறி அங்கே அரசனானான். சாலமோனின் வாழ்நாள் முழுவதும் ரேசோன் இஸ்ரேலின் எதிரியாயிருந்தான். சிரியாவை ஆண்டு கொண்டு இஸ்ரேலை பகைத்து அதாதை போல் தீங்கிழைத்து வந்தான். யெரொபெயாமுக்கு கடவுள் தந்த வாக்குறுதி. எப்ராயிமின் செரேதாவை சார்ந்த நெபாற்றி என்பவரின் மகனும் சாலமோனின் பணியாளருள் ஒருவனுமான யெரொபெயாம் என்பவன் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தான். அவனுடைய தாய் செருவா என்பவள் ஒரு கைம்பெண். அவன் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்ததன் விவரம் பின்வருமாறு. சாலமோன் கீழே தாங்கு தளத்தை கட்டி தம் தந்தை தாவீதின் நகரில் இடிந்து போயிருந்த இடங்களை பழுது பார்த்தார். யெரொபெயாம் ஆற்றல் மிக்கவனாயிருந்தான். அவன் செயல் திறமை மிக்க ஓர் இளைஞன் என்று கண்டு யோசேப்பின் குலத்திலிருந்து கட்டாய வேலை செய்ய வந்த அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பை சாலமோன் அவனிடம் ஒப்படைத்திருந்தார். ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே சென்றபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார். இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார், இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் குலங்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். ஏனெனில் சாலமோன் என்னை விட்டு விலகி சீதோனியரின் தேவதையான அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தெய்வமான கேமோசையும் அம்மோனியரின் தெய்வமான மில்கோமையும் வழிபட்டு வருகிறான். அவனுடைய தந்தை தாவீது நடந்தது போல் அவன் என் வழிகளை பின்பற்றவில்லை, என் முன்னிலையில் நேர்மையாக நடக்கவில்லை, என் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் கடைபிடிக்கவும் இல்லை. ஆயினும் அரசு முழுவதையும் அவன் கையிலிருந்து நான் எடுத்துவிடப் போவதில்லை. நான் தேர்ந்து கொண்டவனும் என் விதிமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்தவனுமான என் ஊழியன் தாவீதின் பொருட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் அரசனாக இருக்கும்படி செய்வேன். எனினும் அரசை அவனுடைய மகனின் கையிலிருந்து எடுத்து அதிலிருந்து 10 குலங்களை உனக்கு கொடுப்பேன். எனது பெயர் நிலைத்திருக்குமாறு நான் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் என் அடியான் தாவீதின் குலவிளக்கு எந்நாளும் என் முன்னிலையில் ஒளிரும் வண்ணம் நான் அவனுடைய மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன். உன் விருப்பப்படியே நீ ஆட்சி செலுத்தும்படி உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாய் அமர்த்துவேன். நான் கட்டளையிடும் அனைத்தையும் நீ கேட்டு என் வழிகளில் நடந்து என் ஊழியன் தாவீது செய்தது போல் என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால் நான் உன்னோடு இருப்பேன். தாவீதின் குடும்பத்தைப் போல் உன் குடும்பத்தையும் நிலைநாட்டி இஸ்ரேலை உன்னிடம் ஒப்படைப்பேன். தாவீதின் வழிமரபினர் செய்தவற்றுக்காக அவர்களை தாழ்வுறச் செய்வேன். ஆயினும் எந்நாளும் அப்படி இராது. இதன் பொருட்டு சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வழி தேடினார். ஆனால் அவன் எகிப்துக்கு தப்பி ஓடி அங்கு எகிப்திய மன்னன் சீசாக்கிடம் தஞ்சம் புகுந்து சாலமோன் இறக்கும் வரை அங்கேயே தங்கியிருந்தான். சாலமோனின் இறப்பு. சாலமோனின் பிற செயல்களும் அவர் செய்தவை அனைத்தும் அவரது ஞானமும்
சாலமோனின் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? சாலமோன் எருசலேமில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு சாலமோன் தம் மூதாதையரோடு துயில் கொண்டு தம் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய மகன் ரெகபெயாம் அவருக்கு பின் ஆட்சி செய்தான்.